அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான் அடியை தாங்க முடியாமல் 26வது நாளில் ட்ரம்ப் அலறாரு. நான் ரொம்ப நல்லவங்க, இந்த போருக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ட்டு இப்போ ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. அப்போ யார் காரணம்? அவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு, எல்லாம் இந்த இஸ்ரேல் இருக்காருல்ல நெத்தன்யாகு, அவரால் வந்த வினங்க, இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேங்கிற மாதிரி பல்ட்டி அடித்து அந்த ட்ரம்ப் பேசின பேச்சு. அதுவும் குறிப்பாக என்ன பண்ணுறாரு, பத்திரிகையாளர்களை கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி சொல்கிறாரு, நான் ரொம்ப நல்லவன், இந்த போருக்கு நான் உடன்படவே இல்லை, என்னால் இந்த போர் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறது பூரா பொய்ங்கன்னு சொல்லி அமெரிக்கா மக்களே கிட்டத்தட்ட 36% பேர் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. இப்போ போருக்கு தன்னால் எதுவும் முடியலைங்கிறதால பல்ட்டி அடிக்கிற இந்த ட்ரம்ப்பு என்ன தான் சொல்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு, ஏன் இந்த போருக்கு வந்தார், இனிமேல் அவர் என்ன செய்வாருங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நம்ம கவனமாக பார்க்குறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 2 நாளில் அடித்து முடித்து ஈரானை கைப்பற்றி அந்த ஆயில் வளத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிருவோம், ஈராக்கில் கொள்ளையடித்த மாதிரின்னு கற்பனையோட கனவோடு வந்த ட்ரம்ப்பு நெத்தன்யாகு 2 பேருக்கும் அவங்க கனவுல மண்ணெளி போட்டுருச்சு இந்த ஈரானு. காரணம் ஈரான் வழியே சண்டைக்கு வரல, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் உடன்பட்டு அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போன நேரத்தில் ஐயோ சமாதானத்துக்கு வந்துடும் போல இருக்க, வரக்கூடாது, நம்மளுக்கு சண்டையெல்லாம் வேணும், அப்போ தானே ஆயுதம் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த காரணமும் இல்லாமல் பிப்ரவரி 28ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை கொன்றது, முக்கியமான 40 உயிர்களை கொன்றது, அந்த நாட்டில் மருத்துவமனையில் உள்ள மக்களை கொன்றது, பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த சிறுமிகள் பெண்கள் 165 பேரை கொன்றதெல்லாம் நம்மளுக்குலாம் தெரியும். அப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2 நாளில் போரை முடிச்சிடும்னு எதிர்பார்த்த ட்ரம்ப்னால போரை முடிக்க முடியலை. இப்போ 4வது வாரம் 26வது நாளாக வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு இருக்கு ஈரான். அது மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் 1 வருஷம் ஆனாலும் போட்டு பார்த்துருவோம், இனிமேல் எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஒன்றை இல்லாமல் ஆக்கிட்டு நாங்களும் இல்லாமல் ஆனாலும் பரவாயில்லைங்கிற முடிவை ஈரான் எடுத்த உடனே இப்போ அடிவயிறு கலங்க, எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் துடிக்கிறாரு. அப்படி துடிக்கிறவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த போருக்கு நானே காரணம் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவங்க, மூத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேத் அவர் தான் போருக்கு பரிந்துரை செஞ்சார். பாருங்க, பழியை தூக்கி அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலையில் போடுறாரு. வெற்றியாக இருந்தால் நான் தான் ஆளும்பார், இது தோல்வியாக போகுதுங்கிற புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, ரோட்டை திருப்பி விடுறாரு. இந்த போருக்கு மூத்த அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேத் தாங்க காரணம், அவர் தான் இதுக்கு பரிந்துரை செஞ்சார், போரை நடத்துங்கன்னு சொல்லி பழியை தூக்கி அவர் மேலே போடுறாரு. அது மட்டும் சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, எனது நிர்வாகத்தில் இருந்த மூத்த தலைவர்கள் யாருமே போருக்கு ஆதரவு தரலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருமே தரல, அப்போ ஏன் நீங்கள் போரை நடத்துனீங்க, ஏன் நீங்கள் செனட் சபையை கூட்டி ஆலோசனை நடத்தலை, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு தாக்குதல் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இல்லை. இப்போ தோல்வி முகம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு தோல்வி முகம் வந்துட்டதுனால தான் ட்ரம்போட வாயிலிருந்து இந்த மாதிரி பல்ட்டி வார்த்தையெல்லாம் வருது. அப்படி வர்ற இந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அப்போ கூட அந்த ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு குப்புரை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அது மாதிரி நாங்கள் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப சுகமமாக போச்சு, என்ன பாராட்டிட்டாங்க ஈரானு, எனக்கு பரிசு கொடுத்துட்டாங்க, நாங்கள் சொன்ன சில விஷயங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அதனால் நாங்கள் சூப்பராக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய புழுகு முட்டையை அள்ளி விடுறாரு. அப்படி அள்ளி விடுறப்ப என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு 15 பாயிண்ட்டை ஈரான்கிட்ட வச்சோம், அப்படியே ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு பெரிய ப்ரெசன்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பில் கல்ஃபுக்கான சிறப்பு தூதர் விட்காப் கலந்துக்கிட்டாரு, எனது மருமகன் யார் ட்ரம்ப் சொல்கிறாரு, எனது மருமகன் குஷ்னர் கலந்துக்கிட்டாரு, அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கலந்துக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய புருடாவை அமெரிக்கா ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு ட்ரம்ப்பு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, பொய் பொய் பொய், யாரும் வரலை, நாங்கள் யாரும் பேசலை, இவர்கிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாதுங்க, அர்த்தம் இல்லாமல் போரை தொடர்ந்து எங்களை அநியாயமாக தாக்கி முடிச்சுட்டு இப்போ சமாதானத்துக்கு வாண்டு கூப்பிட்டு பார்த்தாரு, நாங்கள் போகலை,
நாங்கள் போகலைன்னொன்னே இவராகவே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. பேச்சுவார்த்தை யார்கிட்ட பேசினார்? எங்கள் தரப்பில் பேசின ஆள் யார்? நாங்கள்லாம் பேச்சுவார்த்தைக்கு போகவும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு தயாரும் இல்லை அப்படின்னு சொல்லி 4வது வாரத்தில் வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஈரான் என்ன சொல்லுது? நீ ஒவ்வொன்றா மிரட்டல் விட்டு பார்க்குற, ஓ மிரட்டல் எதுக்குமே நான் பயப்படலைன்னொன்னே நீ பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறா? நாங்கள் போருக்கு நிறுத்த சமாதானம் பண்ணிட்டு ஒரு பொய்யா ஊற்றி விட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் சொல்கிறது உண்மைங்கிற மாதிரி இதுக்கு என்ன காரணம்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த அமெரிக்க அதிபர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்ன அறிக்கை கொடுத்தாரு? நேட்டோ நாடெல்லாம் வாங்க, நம்ம எல்லாருமா போயிட்டு ஒன்றா தாக்கி அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை வந்து கைப்பற்றிடுவோம், அப்போ தான் இந்த ஈரானை அடக்க முடியுன்றாரு. உடனே மோத்தில் அடித்த மாதிரி அந்த நேட்டோ அமைப்பெல்லாம் சொன்னாங்க, போருக்கு போகிறப்ப எங்களை கேட்டியா நீ? உன் இஷ்டத்துக்கு போய் சம்பந்தம் இல்லாமல் ஈரான் மேலே தாக்கிட்டு அவன் இப்போ என்ன பண்ணிட்டான்? ஒழுங்காக போயிட்டு இருந்த அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கேட்டு போட்டோன்னே இப்போ எங்களை துணைக்கு வாண்டு கூப்பிட்ற, வந்தால் நாங்களும் அடி வாங்குறதுக்கா? நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ தலையில் கை வச்சுட்டு என்ன சொன்னார்? அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த வழியில் எனக்கு ஒன்றும் போகலை வரல, உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கங்க, இல்லாட்டி போங்கன்னு ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கு நேட்டோ நாடுகள் சம்மந்தம் அடிக்கலை, போயா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்களா? அப்புறம் என்ன பண்ணார்? ஒரு 48 மணி நேரம் கெடு கொடுத்தாரு. ட்ரம்ப் பாருங்கள், அவர் என்னென்ன மாதிரிலாம் பல்ட்டி அடிக்கிறாரு, சர்க்கஸ் பல்ட்டியோட பயங்கரமான பல்ட்டி. அப்போ என்ன சொன்னார்? ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. நான் ட்ரம்ப் சொல்கிறேன், 48 மணி நேரத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியை நீங்கள் விடுவிக்கணும், விடுவிக்கலைன்னா என்னுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும், ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவான்னாரு. இவர் நினச்சிக்கிட்டாரு இப்படி ஒரு போடு போட்டோம்னா ஈரான் பயந்துக்கிட்டு ஐயோ சாமி நாளை விட்டுருங்க, அப்படிலாம் செய்யலை, இந்த திறந்து விடுறேன்னு விடுவாருன்னு அவர் நினச்சாரு. ஆனால் ஈரான் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட விடாத தம்பி, ஹோர்முஸ் ஜலசந்தி என் கட்டுப்பாட்டில் இருக்குது, நீ வந்து என்னுடைய நாட்டில் உள்ள அந்த மின் உற்பத்தி நிலையத்தை அடித்தான்னு வச்சுக்க, பரவாயில்ல, எங்கள் நாடு இருட்டாக போயிடும். ஆனால் அடுத்த செகண்டு இஸ்ரேலில் உள்ள அந்த மின் உற்பத்தியெல்லாம் தகர்த்துருவேன். அது மட்டும் இல்லை, நீ இந்த இராணுவ தளம் அமைச்சிருக்கீங்கள மத்திய கிழக்கு அரபு நாடுகள், ஒரு நாட்டிலையும் கரண்ட் இருக்காது, எல்லாத்தையும் தாக்கிடுவேன். 15-16 நாடு இருளில் மூழ்கி சாக வேண்டியதுதான். அதுக்கு மேலே நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? இந்த மத்திய கிழக்கு நாட்டில் பெரும்பாலான நாடுகள்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கடல் நீரை தான் குடிநீர் ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பிளான்ட்டெல்லாம் ஒரு போட்டேன்னு வச்சுக்க, குடிக்க தண்ணி இல்லாமல் 2 நாளில் எல்லாரும் செத்து போயிடுவான். இவ்வளோ கொடுமை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா மக்கள் அழியக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நீ செய்கிற இவ்வளவு அநியாயத்துக்கு நாங்கள் வந்து மக்கள் மேலே போகிறது கொடுக்காமல் உன்னுடைய அந்த பேஸில் இராணுவ தளங்களில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ இப்படி என் நாட்டில் பப்ளிக் இடைஞ்சல் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குற இடைஞ்சல் வந்து உன்னை தாக்கு பிடிக்க வைக்காது, நீ நாசமாக போயிடுவா அப்படின்னு எச்சரித்த உடனே ஐயோ தெரியாதனமாவில் இந்த ரூட்டை கொடுத்துட்டோன்னு இப்போ ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிட்டாரு. உடனே அவர் எப்படி பல்ட்டி அடிக்கிறாரு? சரி இன்னொரு 5 நாளைக்கு நான் அடிக்கலை பார்த்துக்கிறேன், நீ 5 நாளுக்குள்ள, நீ 5 நாள் சொன்னா 50 நாள் சொன்னா என்னையா, உங்கள்கிட்ட நான் பேச்சுவார்த்தைக்கே வரவே மாட்டேன் அப்படின்னு மிக தெளிவாக ஒரு உத்தரவு போட்டுருச்சு இந்த ஈரான். இப்போ உலகம் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா ஒரு நாடு உலகத்தில் நான் பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவையும் இஸ்ரேலையும், இந்த 2 பேருக்கும் அந்த போருக்கு இடம் கொடுத்த பேஸ் கொடுத்த அந்த 15 கல்ஃப் நாடுகளையும் ஒரே நாடாக இருந்து ஜமாளிக்கிறதுனா எந்த அளவுக்கு ஈரான்கிட்ட வந்து இராணுவ பலம் இருக்குது. இந்த ஈரான்கிட்ட வந்து இதுக்குன்னு உச்சபட்ச தலைவர் போயிட்டாரு. தலைவர் போன நிலையிலையும் அடுத்த தலைவர் உடனே பொறுப்பேற்றதோடு மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள 31 மாகாணத்துடைய அதிகாரிகள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் உச்சபட்ச தலைவர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லை, ஒரே முடிவு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இல்லாமாக்குறது. இந்த மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, இந்த துபாய், யுஏஇ, இந்த போன்ற நாட்டில் இருக்கிற அமெரிக்க தளங்களில் விட்டு இந்த அமெரிக்காவுடைய அந்த போர்ப்படை இராணுவ தளங்களை விட்டு அமெரிக்கா ஓடுற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோங்கிற வெறி கொண்டு ஈரான் நிற்கிறதுனால என்ன செய்கிறது அப்படின்னு விழி பிதுங்கி நிற்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த நிலையில் உலக நாடுகள்லாம் என்ன சொல்கிறது, ஒன்றால் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கியா, எங்கே பார்த்தாலும்
ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, பொருளாதார தட்டுப்பாடு, விலைவீழ்ச்சி, நாணயங்களுடைய மதிப்பெல்லாம் நாசமாக போச்சுன்னு சொல்லி உலக நாடுகளே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த இந்த எரிபொருள் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் பிலிப்பீன்ஸ் நாடு என்ன பண்ணியிருக்கு, அவங்க நாட்டில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த பிலிப்பீன்ஸ் நாட்டில் எமர்ஜென்சி அவசர நிலையை அறிவிச்சிருக்கிறாரு அந்த நாட்டுடைய அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ். அவர் என்ன சொல்லிட்டாரு, அப்பா நம்மளால் ஒன்றும் தாங்க முடியல சாமி, அதனால் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டேன்ட்டார். முதல் நாடாக அதை அறிவிச்சிருக்குது. மற்ற உலக நாடுகள்லாம் இதை தொடர்ந்து அறிவிக்க போகுதா, இல்லை எல்லாருமா ஒன்றும் சேர்ந்து அமெரிக்காட்ட கெஞ்சி கதிரி, அமெரிக்காட்ட இல்லை ஈரான்கிட்ட கெஞ்சி கதிரி தெரியாதனமாக அமெரிக்கா பண்ணிட்டாங்கப்பா அவரை மன்னிச்சு விட்டுருப்பான்னு கெஞ்சி இந்த போரை நிறுத்த போகிறாங்களாங்கிறது மிக கூடிய விரைவில் தெரிய வரும். எப்படியா இருந்தாலும் இந்த போர் நிறுத்தப்படலைண்டா ஈரான் அது அமைதியாக இருக்க போகிறதில்ல. காரணம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் தான். அது நியாயமற்ற முறையில், அநியாயமான முறையில் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஈரானை நாசப்படுத்தியிருக்காங்க. காரணம் உலக நாடுகளில் பூரா தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு போய் வச்சு, இராணுவத்தை வச்சு, தன்னிட்ட இருக்கிற அந்த அணு ஆயுதங்களை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா முதல்ல உலகத்தில் அணு ஆயுதத்தை போட்டு ஜப்பானில் ஹீரோஷிமா நாகாசாக்கியில் எப்படி அநியாயத்தை ஏற்படுத்தினதே இந்த அமெரிக்கா தானே. இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட அணு ஆயுத போரை உண்டாக்குனது அமெரிக்கா, வச்சிருக்கிறது அமெரிக்கா. அதே அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகள்லாம் நீ வச்சிருக்கான்னு வம்பு வளர்த்து அந்த நாடுகளை அடிமைப்படுத்தி அந்த நாட்டில் உள்ள வளங்களையெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்க அமெரிக்காவுக்கு இந்த துஷ்பிரயோகத்துக்கு முடிவு கட்டுற ஒரு கதாநாயகனா வீரனா ஈரான் வந்துருச்சுன்னு தான் உலகமே அதை திரும்பி பார்க்குறாங்க. அதனால் கூடிய விரைவில் இந்த மூன்றாவது உலகப் போர் வந்தால் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், மக்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. அப்படி ஒரு நிலை வராமல் இருக்கிறண்டா எப்படியாவது ஈரானை சமாதானப்படுத்தி ஈரான் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வகையில் உலக நாடுகள் இந்த போரை நிறுத்திருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி பலருடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், இந்த போர் நடந்ததுனால ரெண்டு பக்கமும் அழிவு இருக்குது, பாதிப்பு இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் லாபம் இருக்குது. அது யாருக்குன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் லாபம் இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல, அது என்னங்க போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஈரானுக்கு எப்படி பாதிப்பு தானே இருக்குது, லாபம் எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. ஈரான் என்ன பண்ணுச்சு, இந்த அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருந்ததுனால தன்னுடைய கச்சா எண்ணெயை ஒரு பேரல் $47 தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த போருக்கு பிறகு வலியக்க அமெரிக்கா இவங்களாம் ஆர்டர் கொடுக்குறாளாம், ஈரான் யாருக்கு வேணாலும் விற்றுக்கங்கப்பா, ஈரான்கிட்ட யார் வேணாலும் வாங்கிக்கங்கப்பான்னு சொன்னவொன்னு நீ என்ன சொல்கிறது, நான் விற்கிறேன் பாருன்ட்டு இப்போ $47 விற்ற ஒரு பேரல் கச்சா எண்ணெயை $110 இப்போ ஈரான் விற்கிது. எப்படி பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 மடங்கு விலை ஏறிடுச்சா. அப்போ பல லட்சம் மில்லியன் டாலர்கள் இப்போ ஈரானுக்கு குவிய ஆரம்பிச்சிருச்சு. ஈரானுக்கு மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் அதே நிலைமை தான். அதனால் இந்த போரில் நஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகப்படியான பொருளாதாரம் உயர்வு ஈரானுக்கு கிடைச்சிருக்குது. இதை வச்சு என்ன பண்ண இனிமேல் அது ஸ்ட்ராங்காக தன்னுடைய இராணுவ பலத்தை உருவாக்கிக்கிறோம் ஈரான். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஃப்ரீயாக தான் எல்லா நாடுகளையும் விட்டுச்சு. இதே போல் வேறு சில நாடுகளில் கடல் வழி தளங்கள் இருக்குது. அந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு, அது வழியாக போகிற கப்பலுக்கு கட்டணம் வசூல் பண்ணுச்சு, டோல் போட்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் எந்த நாட்டையும் வாங்கலை. இப்போ அமெரிக்கா சண்டைக்கு வந்தவுடனே ஈரானுக்கு புத்தி வந்துருச்சு. இப்போ வா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 பேருக்கு ஆதரவு கொடுக்குற எந்த நாடாக இருந்தாலும் இதுக்குள்ளே வர முடியாது. அப்படி நீ வர்றதா இருந்தால் எனக்கு நீ டோல் கட்டிட்டு வா, நான் சொல்கிறதான் கட்டணம். ரெண்டாவது, அந்த கட்டணத்தை நான் அமெரிக்கா டாலராக வாங்க மாட்டேன், சைனாவுடைய அந்த நாணயமாக தான் வாங்குவேன் அப்படின்னு போட்ட உடனே கதி கலங்கி போய் நிற்கிது. இப்போ இனிமேல் என்ன பண்ண, ஈரானை ஃப்ரீயாக விடாது, தனக்கு ஆதரவான நடுநிலையான நாடுகளுக்கு ஃப்ரீயாக விட்டுரு. இந்தியா போன்ற நாடுகளுக்கு விட்டுருச்சு. இப்போ இந்தியா போன்ற நாடுகளை கப்பலை விட்டதுக்கு ஈரான் சொன்னது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்திய அரசுக்காக நான் விடலை, இந்திய மக்களுக்காக நான் இந்த இந்திய கப்பலை விட்டுருக்கேன். ஏன்னா இந்திய மக்கள் எல்லாம் எங்கள் ஈரான் மேலே அனுதாபத்தோடு இருக்கிறாங்க. பல வருடங்களாக ஈரானும் இந்தியாவும் நட்புறவோடு இருந்துச்சு. அப்படி இந்தியா மேலே பாசம் கொண்டு, ஈரான் மேலே பாசம் கொண்டு இருக்கிற இந்திய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்திய கப்பல்களை விடுறேன், இந்தியாவில் ஆளக்கூடிய அந்த மோடி அரசுக்காக இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு மக்களை எல்லாம் கவர்ந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல்
தன்னுடைய போரை கொண்டு போய் நடத்தி கொண்டு இருக்கிற அந்த ஈரானுக்கு இப்போ உலக அரங்கத்திலேயே நல்ல மதிப்பும் வரவேற்பும் வந்துட்டதுனால இந்த போர்னால் முடிவு என்னென்னா வெற்றியடைய போகிறது ஈரான் தான். இந்த போர் மூலியமாக தன்னுடைய மதிப்பை உயர்த்திக்கிட்டதும் ஈரான் தான், தன்னுடைய வருமானத்தை உயர்த்திக்கிட்டதும் ஈரான் தான். ஹோர்முஸ் அந்த ஜலசந்தி மூலியமாக இனிமேல் வருமானத்தை உருவாக்க போகிறதும் ஈரான் தாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால் ஈரான் வரக்கூடிய எதிர்காலத்தில் மிகப்பெரிய வல்லரசாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பலரும் கருத்து சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்து.